வானில் பறந்த இதயம் வந்தாய். விடியும் போதும் விழிகள் மூடாதருகில் நின்றாய். வழியறியாய் இருளில் நீயும் ஒளியாய் வந்தாய். ஒளி பறந்து உயிரில் நீயும் உறவாய் நின்றாய். திருப்பாடல்கள் 91, 13 மற்றும் 14 இறை வார்த்தைகள். நேர்மையாளர் பேரிச்சை மரம் என செழித்தோங்குவார். லெபனோனின் கேதுரு மரம் என தழைத்து வளர்வார். ஆண்டவரின் இல்லத்திலும் நம் கடவுளின் கோவில் முற்றங்களிலும் நடப்பட்டவர் அவரே. ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். இந்த நாளுக்காக நன்றி சொல்வோம். நம்முடைய குடும்ப வாழ்விற்காக நன்றி சொல்வோம். நாம் செய்கிற தொழிலுக்காக நன்றி சொல்வோம். இந்த நாளில் நாம் சந்திக்க இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்காக நன்றி சொல்வோம். ஆண்டவர் நம்மை அற்புதமாய் வழி நடத்தி கொண்டிருக்கிறாரே. எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு, எவ்வளவோ கஷ்டங்கள் உண்டு, நெருக்கடியான தருணங்கள் உண்டு. ஆனாலும் கூட நம்மை கைவிடாத தெய்வம் இதோ இன்றைய இறை வார்த்தையில் சொன்னது போல பேரிச்சை மரம் என நம்மை செழித்தோங்கச் செய்கின்றார். லெபனோனின் கேதுரு மரம் போல நம்மை தழைத்து வளர ஆண்டவர் நம்மோடு உடன் இருக்கின்றார். அவருடைய இல்லத்திலே, அவருடைய கோவில் முற்றங்களிலே நாம் ஆறுதலையும் கனிவையும் தேறுதலையும் இரக்கத்தையும் பெற்றுக் கொள்கிறோம். இந்த இறைவனிடத்தில் இந்த நாளில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இறைவன் நம்மை பாதுகாக்கின்றார், நமக்கு உறுதி ஊட்டுகின்றார், வல்லமையை தருகின்றார், சக்தியை கொடுக்கின்றார். எல்லா சவால்களையும் தீய சக்திகளையும் நமக்கு எதிராக வருகின்ற எல்லா பொல்லாப்புகளையும் எதிர்கொள்ள நமக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வான தூதர்களை, சேனாதிபதிகளை, படை வீரர்களை நிறுத்துகிறார் என்கிற உணர்வோடு இந்த நாளில் மகிழ்ச்சியோடு எல்லா காரியங்களிலும் அடியெடுத்து வைப்போம். நினைத்த காரியங்கள் வெற்றி பெற, செய்கின்ற தொழிலில் மேன்மேலும் வளர்ச்சி அடைய, சந்திக்கிற மனிதர்கள் எல்லோரும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற இறைவன் அருள் துணை புரிவாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.